கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டத்தை நான் அதுக்கு கேட்டுருந்த போது நிறைய வசனங்கள் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு சங்கீதம். என்னோட வாழ்க்கையில் அது ஒரு நாளும் அதிகமாக ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு சங்கீதம். 92ஆம் சங்கீதம் 12-13 சொல்லுது, நீதிமான் கடையை போல சிரித்து நீர்வழியில் உள்ள கேள்விகளை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பெயரால் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கருப்பொருள் என்னன்னா இன்க்ரீஸ், பெருக்கம். அந்த பெருக்கத்தை குறித்து தான் இந்த வருடம் முழுவதும் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்திலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல எப்படி நீங்கள் ஆண்டுக்குள்ளாக நிலைத்திருந்தீர்கள் என்று சொல்லி இருந்தீர்களோ அதே போல இந்த வருஷத்திலே ஆண்டோட பெருக்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பிரகாரமாக நீதிமான் யாரு பழைய போல செலுத்திருப்பான், நீதிமான் செலுத்து நீதிமனோடு உள்ள கேள்விகள் போல வளருவான். ஹல்லேலூயா. நீதிமான் யார்? நீதிமான் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு அதுபடி நடக்கிறவன் மாத்திரம்தான் நீதிமானாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றப்பட்டவன். நான் நீதிமான் சொல்கிறதில்லை, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவர் பாவத்தில் நீக்கப்பட்டு முழுமையாக கழுவி நான் பூரணமாய் மாறினதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை ஒழுங்கா வாழ்றேன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை ஒழுங்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் தான் நீதிமானா இருக்கான். ஹல்லேலூயா. எந்த ஒரு பழுதற்ற வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை என்றது பழுதற்ற வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. நீதிமானா வாழ்றது ரொம்ப கஷ்டம். பாதியா ஈஸியா வாழ்ந்துடலாம். நீதிமான வாழ்றது ரொம்ப கஷ்டம். முயற்சி செய்யறது தப்பு இல்லை இல்லையா? முயற்சி செய்யணும். இப்போ நல்லது செய்யறதுக்கு பழகணும் அப்படின்வாங்க சில பேர். நல்லது செய்யறதுக்கு பழகணும். இப்போ நல்ல செய்து அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பரலோகம் திருப்தி அடையணும்னு சில பேர். திருப்தி அடையணும், எல்லா பரலோகம் போகணும், கடவுளுக்குள்ளாலே போகணும்னா நல்லது செஞ்சா கடவுளுக்கு போகணும். ஆனா ஆண்டவர் வந்து சொல்லுகிறதா இன்னும் ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. ஒரு நாளும் நல்லவன் கிடையாது. ஒருத்தர் நல்லவன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அஷ்டவார்களாகி ஒருவனே நல்லவன் கிடையாது. ஒருத்தரும் உத்தமம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் கிருபை வரத்தினால நம்மளை என்ன பண்ணாரு, மீட்டெடுத்து நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவன் தான் எப்படிப்பட்டவனா இருக்கா, பனையை போல என்ன பண்ணுவான், செழித்து நீங்களுடைய கேள்வி போல என்ன பண்ணுவான், வளருவான். ஹல்லேலூயா. நீங்க செழித்திருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க செழித்திருக்க போறீங்க இந்த வருஷத்துல. குறைவு பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. குறைவு ஒன்று இருக்காது. வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருக்கும். எந்த மாதிரி வளர்ச்சினா, நேரத்துல இல்ல, வாழ்க்கையில வளர்ச்சி, வேலையில வளர்ச்சி, ஞானத்துல வளர்ச்சி, என்னென்ன காரியங்கள் விரும்புகிறீங்களோ அதுல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஞானத்தில் குறையப்பட்டால் கேட்டு பெற்று சொல்ல கடமை. அதுல வளர்ச்சி இருக்குது, நல்லதுதான். அல்ல ஞானத்துல வளர்ச்சி இருக்கு, நல்லது. விரும்பினது வரும். அல்லையா, விரும்பினது வரும். இந்த வருஷத்துல நிறைய காரியங்கள் காத்திருக்கிறது. நிறைய காரியங்களுக்கு நிறைய பேர் என்ன காத்திருப்பாங்க. எத்தனையோ பேர் விஷயங்களுக்காக காத்திருப்பாங்க. நானும் அந்த காரியத்துக்காக காத்திருக்கேன். ஆண்டவர் சொன்னாங்க இந்த வருஷத்துல அது வந்து சேரும். அல்லையா, செழிப்பு தான். அந்த செழிப்பு வரும். பெருக்கம், அந்த பெருக்கம், இந்த இன்க்ரீஸ், இந்த இயர் ஆஃப் இன்க்ரீஸ், அதான் இந்த வருஷம். இந்த வருஷம் வந்து ஒரு பெருக்கத்தின் வருஷமாய் இருக்க போகிறது. அல்லையா. எப்போ அப்போ நீங்க வளர்வீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண வேண்டும்? இரண்டாவது பகுதியா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க எந்த நாட்டப்பட்டவர்களா இருக்கணும்? ஆலயத்தில்
நாட்டப்பட்டவர்களா இருக்கீங்க. அப்போ நீங்க இங்க அவருடைய சமூகத்துல நீங்க நாட்டப்பட்டவர்களா ஒரு நிறைய நேரத்துல நம்ம நிறைய சபையில நிறைய பெற்றவங்க இருக்காரு. பெற்றுட்டு போயிட்டு வேற மாதிரி போனவங்க இருக்கிறாங்க. வரமாக அவங்களுக்கு தேவையான தாவரம் சில பேர் தாவரம் இருக்கிறாங்க. இந்த தாவரத்து அந்த தாவரம் அந்த தாவிக்கு இந்த தாவரம் அந்த தாவிக்கு இந்த தாவரம். நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வல்லமையை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொண்டுவீங்க. அவர்கிட்ட இருந்து வரங்களை என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொண்டுகிட்டே இருப்பீங்க. அவர்கிட்ட என்னென்ன காரியங்கள் வேணுமோ அதை என்ன பண்ணுவீங்க, அனுதினம் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் மேல ஆசைப்பட்டாதான் அதுல இருந்து என்ன பண்ணுவோம் வரும். ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாதான் அது என்ன பண்ணுவோம், அது வாங்கணும்னு தோணும். ஆசை இல்லாம ஒரு பொருளை வாங்க முடியாது. கரெக்டா இல்லையா? ஒரு பொருளை வாங்கணும், நகையை வாங்கினாலும் சரி, ட்ரெஸ்ஸை வாங்கினாலும் சரி. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதே கிடையாது. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். இது அன்றைக்கி ஃபஸ்ட் உள்ள போன மும்பைக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு பையன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது போடுங்க ஃபஸ்ட்டு, ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் போடுங்க, இது போடுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்காது. சரி அதை அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் லீவ் எடுத்து போட்டுக்கலாம். வேலை எதில் இருக்குது. அப்போ ஒரு காரியம் வந்து கண்ணால் பார்க்கறது ஆசைப்படுறது வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், செஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு லைஃப்பில் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ திருமணமாக திருமணம் லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லாயிருக்கும். பிள்ளை பிள்ளை வேணும்னு அவங்க ஆசை இருக்கும். ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆசைப்படுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேட்டு அது ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை குறிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஆசைகளை அவர்கிட்ட வைங்க, அவருக்கு சமூகத்தில் வைங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் கிடையாது சொல்ல மாட்டார். அவருடைய பிரகாரத்தை நாடுங்கள். தேவனுடைய பிரகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணா செலுத்திருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிரகாரங்கள் செலுத்திருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க என்னதான் செலுத்திருப்பாங்க. இப்போ நீங்க செலுத்திருக்கணும்னா என்ன பண்ணோம், அவருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களாக இருக்காரு. நீங்க செலுத்திருக்கணும்னா அவர் ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களாக இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருங்க. அதான் சொல்றேன், ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருங்க. உங்களுக்கு உங்க நாட்டப்பட்டவங்க சொல்லும்போது நீரோட்டத்துல தான் தண்ணி நல்ல ஒரு இடத்துல தான் மரம் நாட்டப்பட்டா நல்லா வளரும். தண்ணி ஓடுற இடத்துல நல்ல மரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும், வளரும். மிச்சம் இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். எங்க நல்ல தண்ணி இருக்கிறோம், எங்க நல்ல பசுமையா இருக்கிறோம், அங்கதான் என்ன பண்ணாரு உங்களை நாட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆண்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நன்மை எங்கிருந்து வருது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்க என்ன பண்ண விடாமல் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவையான காரியம் ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து ஆண்டுடைய பிரசனத்திலிருந்து தான் வருகிறது. அல்லேலூயா. தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய பிரசனத்திலிருந்து தான் வருகிறது. அவற்றை எல்லாம் வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நீதிமான் படையை போல செழிப்பார். நான் படையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுவை போல வளருவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவனா இருப்பேன். அவருடைய பிரகாரங்கள் இல்ல செழித்திருப்பேன். அல்லேலூயா. இதை அப்படியே பார்த்து உரிமையாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்க உரிமையாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. பனையை போல நான் செழித்திருப்பேன். பனைமரம் இவ்வளவு வசந்த பனைமரமா இருக்கும். அது மாதிரி நான் செழித்திருப்பேன். எல்லாவற்றையும் நான் கண்ணி கொடுக்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆங்கிலத்துல கேதுரு மரம் என்று சொல்லும்போது சீடர் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த லெபனான் அந்த பகுதியில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், லீபனான் அந்த பகுதி பார்த்தா அந்த மரம் இருக்கும். அது அது செழிப்புக்கு இதான் இருக்குது. இல்லையா? அப்போ அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அது குறைந்தது, அது வளர்ந்துட்டே பெரிய மரம். பைன் இதில் யூஎஸ்லாம் பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க.
அந்த பைன் ட்ரீ வந்து இருக்கிற பெரிய அந்த மரம் இது என்னன்னா லார்ஜ் இவ்வளோ ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கும். இந்த ரூம் சைஸுக்கு அந்த அந்த கீழே இருக்க அடித்தளமே அவ்வளோ ஹைட்டுக்கு கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வளராது. ஏன்னா அந்த அதோட வளர்ச்சி அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் வளரும். இப்போ அந்த மாதிரி தான் நமக்கு ஆண்டவர் வைத்தப்பட்ட ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வளர முடியும். அந்த அதே 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 பைன் ட்ரீயை யூஎஸ்ல வளர பைன் ட்ரீயை எடுத்துட்டு வந்து நம்ம நிலத்துல வச்சா வளராது. நம்ம எந்த இடத்துல என்ன வளருமோ நம்ம இடத்துல அதே தென்னை மரத்தை நம்ம இடத்துல வச்சா நல்லா வளரும். ரைட்டா? எங்க மாமரம் இங்க மாங்காய் இங்க நல்லா காய்க்கும். புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ எங்க எங்க நம்ம நாட்டப்பட்டவங்களா இருக்கிறோமோ, எங்க ஆண்டவர் தேவைப்படுறா அங்கதான் வச்சிருக்கிறாரு உங்களை. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் ஆண்டவருக்கு இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு செழிப்பு வேணுமா, அவருக்கு எப்போ தரணும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்க கேட்டுட்டே இருங்க, நீங்க நாட்டப்பட்டவர்களா இருங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம். நீங்க இருக்கிற பொறுமையா காத்திருங்கன்ற ஆண்டு சமூகத்துல. இப்போ வந்து தாமதமா இருக்கலாம், இவ்வளவு நேரம் தாமதமா இருக்கலாம், போன வருஷம் கிடைக்காம இருக்கலாம், இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. ஆண்டு வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய நேரம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நேரம் சமீபமா இருக்கிறது. எப்போ என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அவர் எல்லாவற்றையும் வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட் படியாக அவரும் நடக்கிறாரு. நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன பண்ணோம், கேட்கணும், ஆண்டவரே அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க ஆண்டவரே, நான் படிச்சுக்கிறேன், இல்லை நான் அதாவது அது காப்பியாக அடிச்சுக்கிறேன், அதுபடி நான் நடந்துட்டு போகிறேன் ஆண்டவரே. அது கேளு. உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட கேளுங்க. ஒரு கட்டடம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு இன்ஜினியர் நல்லா ப்ளூ பிரிண்ட் வாங்கிருக்கணும். ஒரு வீடு கட்ட அவன் இன்ஜினியர் நல்லா ப்ளூ பிரிண்ட் வாங்கிச்சாதான் அது வீடு நல்லா இருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, மேஸ்திரி கட்டுவாங்க. அதை வச்சுதான் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கு மாறி கட்டினா வீடு நல்லா நீ பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். உண்மைதானுங்க? அதே போலதான் நம்மளை உருவாக்கினவரான நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம தாயின் கரு உருவாக்கப்பட உண்மையே என்ன பண்ண தெரிந்து கொண்டதே பண்ண அவர் கண்களின் கருவை கண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவோ அது அவ்வளவு நான் ஆசைப்படுறதோ அவர் தான் அதிகமாக ஆசைப்படுறாரு. நான் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா அவர் தான் என்னோட அதிகமாக ஆசைப்படுறாரு. உண்மைதானுங்க? உண்மை இல்லையா? இல்லையா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவர் அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், வளரணும். அவர் 2 பேர் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். 2 பேர் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிக அறிவில் என்ன பண்ணுமா, வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுமா, வளரணும். அப்போ நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வளர்றது இல்ல, நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டத்துக்கு போடுறது இல்ல. அவர் அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், வளரணும். அவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்று அறிந்து கொள்றதுக்கு நம்ம நாடணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு ஸ்டெடியான ஒரு பொசிஷன், ஒரு நிலையான இடத்துல நம்ம இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். நம்ம வாழ்க்கை ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியமாகும். இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. தாவுற வாழ்க்கை வாழாதீங்க. உங்க வாழ்க்கை இங்க பண்ணா நல்லா இருக்குமா, அங்க கை வச்சா நல்லா இருக்குமா, இங்க பண்ணா நல்லா இருக்குமா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்ல. நீங்க நின்று ஆண்டை நோக்கி பார்த்து ஆண்டை செய்யற காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. நீங்க அமைதியா இருந்தா மாத்திரம் போதும்.
நீங்க அமைதியா இருந்து ஆண்டவர் செய்ய மகத்தான காரியத்தை நீங்க பாருங்க. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. செய்ய போகிறார். அல்லேலூயா. செய்ய போகிறார். செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? அவர் யார் என்று அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? வளரணும். அப்ப அவரை புரிஞ்சு கொள்ளணும்ன்றாருங்க. உங்கள் தேவனை நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளுங்கள். அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போ எதுக்கு எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அவர் மேல ஆசை வச்சாதான் புரிஞ்சு கொள்ள முடியும். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாது, உண்மை தவிர. அப்ப அவர் ஆசை வச்சா மாத்திரம்தான் அவரை அறிய முடியும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்யற வாழ்க்கையில சித்தம் வச்சிருக்காரு, என்ன பண்ண போறாரு என் லைஃப்ல, இந்த வருஷத்துல என்ன பண்ண போறாரு. இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் இவ்வளவு நாட்கள் போக வேண்டி இருக்குது, எவ்வளவு பயணம் போக வேண்டியது. இன்னும் நான் இப்படியே முடங்கிடக்கூடாது, என் லைஃப் அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது, இன்னும் பெருகணும். இது வரைக்கும் ஆசை வச்சிருக்கிறாரா? இது பத்தாது, இன்னும் மேல போகணும். ஹலோ, என்ன உயர்த்திருக்கிறாரா? இது பத்தாது, இன்னும் உயரணும், இன்னும் மேன்மைப்படணும். சங்கீதமாக வாசித்தோம்ல, சங்கீதத்தில் வாசித்தோம்ல, நான் எட்டாத கண்மலையில என்ன கொண்டு போய் வைத்தாடுறேன். உங்க கேள்வி, உங்களோட விண்ணப்பம் தான், நீங்க கேட்க வேண்டியதுதான். நான் இப்ப பாதாளத்துல இருக்கிறேன், நான் ஒரு இதுல இருக்கிறேன், ஒரு இருள இருக்கிறேன், ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். இப்ப அதுல இருந்து தூக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வேகத்துல பண்ணுங்க, நீங்க வைங்க. அதான் நீங்க கேட்கணும். இந்த வருஷத்துல நீங்க உங்க பெருக்கம் அப்படிப்பட்ட பெருக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் இந்த வசனம் வாக்குத்தத்தம் அதுதான் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. அல்லேலூயா. நான் பனையை போல செழித்து நீரோடுல கேள்வி போல வளருவேன். அந்த வளர்ச்சி நான் அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. நான் அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவனா இருப்பேன், அவர் பிரகாரங்களிலே நான் செழித்து இருப்பேன். எப்பொழுதும் நான் செழித்து இருப்பேன், குறைவுபட மாட்டேன். நான் குறைவுபட மாட்டேன். பெருக்கம் என் வாழ்க்கையில் இருக்கும், நிறைவு என் வாழ்க்கையில் இருக்கும். நான் உச்சத்துக்கு போவேன். அல்லேலூயா. 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 எரேமியா 29 வசனத்தை வாசிப்போம். 29 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சமாதானத்திற்கான நினைவுகள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவே உங்களுக்கு கிடைக்கும்படி, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்த்திருக்கிற காரியம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும். சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எனக்கு வரும். அவர் என் பேரில் நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். என்னுடைய நினைவை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய நினைவை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் நினைவு அறிந்திருக்கிறார், என்ன அறிவார் நல்லா. என்னுடைய சாப்பிட்டு பாட்டம் என்ன எல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி எல்லாம் பண்றேன், என்னெல்லாம் செய்யறேன், என்ன சிந்தையோட இருக்கிறேன், இங்க உட்காந்து நான் என்ன யோசிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இங்க இருக்கிறேன், நான் மைண்ட் இங்க இருக்கிறேன் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நல்லா தெரியும் என்னெல்லாம் யோசிக்கிறது. கரெக்டா? நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் அவருக்கு நல்லா தெரியும். நினைவுல இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம ஜோம் பண்ணி நம்ம முடிப்போம். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகும்போது ஸோ அதனால் என்ன ஆகும் நம்ம எழுப்போம்.
ஏன்னா வந்து இது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டு வந்து கொடுக்குற ஆசீர்வாதம், அது இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வந்து 24ஆம் அதிகாரம். இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது. அவன் எப்படி இருப்பாங்க இஸ்ரவேலுக்கு ஆசிப்பதே 1ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் சொல்லுங்க. பிரியம் முன்னி செய்து வந்தது போல திருப்பி அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறாவது தாழ விழும்போது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நதி ஓரத்தில் தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டிய சந்தன மரங்களை போலவும். அல்லேலூயா அல்லேலூயா. 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவருடைய நீர்சால்களில் தண்ணீர் பாயும். அல்லேலூயா. உயர்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அது அடுத்தது நிறைய தேவன் அவரை இருந்து புறப்பட பண்ணினா அப்படி சொல்றாங்க. அப்படி நிறையா இருக்கும். இது மெயினான ஒரு காரியம், மெயினான காரியம். வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். வாசிக்கிறேன். பட்டவன் உங்களை சபிக்கிறவன். ஹalleluya. போதும். ஹalleluya ஹalleluya. யாரோட ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பிலியாமுக்கு வாயில வருது. ஹalleluya. ஏன்னா அது ஆண்டவர் தரிசனமாய் காட்டுகிறார். ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். விக்டரி சென்னை மக்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியம். கேரளன் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம். வாழைமன்னர் மக்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம். ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் இது. அல்லேலூயா. இங்க சென்னை பட்டணத்திலே இங்க விக்டரி வருது ஆண்டவர் சித்தம் இல்லாமல் வேற எதுவும் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்மானித்ததுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறது. அவர் சித்தத்தின்படிதான் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் பிரியம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறனால அவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பார். அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே நான் சொல்லிட்டேன். எப்படி ஒரு கேது வரும், எப்படி வளரும், நல்ல இடத்துல வளர்ந்தா, நதியில் வளர்ந்தா, தண்ணி இருக்க இடத்துல நல்லா வளரும்னு சொல்லியாச்சு. அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் நீங்க என்ன பண்றீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வளரணும், பெருகணும், இன்னும் உயரணும், இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அது என்னோட ஜெபமும் ஆண்டோட பிரியமும் அதுதான். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம கவிதைக்குள்ளால போவோம். இந்த 24ஆம் அதிகாரத்தை இதுக்கு முன்னாடி அதிகாரம் வாசிக்கோங்க.
நாளைக்கு நிறைய மாதிரி பார்க்கணும். ஏன்னா இந்த 23, 24 மணி நேரம் தான் ரொம்ப மீடியம் கிளாஸ் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிறோம். உமக்காகத்தான் ஏங்குதையா என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரே, நம்மை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரே 4 பேர் ஓடி வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் இந்த வார்த்தை நிமித்தமாக எல்லோரும் இருப்பதற்காக நாங்கள் பழைய போல செலுத்தி தேர்தல் மலர்போல வளரும்படியாக உமக்குள்ள நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்படியாக சொல்லிப்பார்கள். இதை பார்த்து ஒன்று கொடுக்குறேன். இப்பொழுது நீங்கள் தகுதிப்படுத்துங்க. பண்டிகையை நாங்கள் ஆசிரிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் வந்து பங்குகிறோம். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். இயேசு நல்லது தான்.